ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நெக் டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன் போட்டிருக்கிறேன். 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதில் ஈஸ்டார் பிராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பீட்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு உடன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். உடன் நீடிலில் பீட்ஸு நிறைய லோட் பண்ண முடிகிறதுனால ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ண முடியும். த்ரெட்டு நைலான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மல் த்ரெட்டை விட யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைனுக்கு 4 mm ரவுண்ட் பீட் எடுத்திருக்கிறேன். ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட், இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைனுக்கு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஜர்கான் ஸ்டோன் பேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படியே இந்த லைன் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்குறேன். இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு 4 mm பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் ஒரு 4 mm பீட், அப்புறமா செயின் ஸ்டிச், இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த எண்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த பீடை சுற்றி ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கேப் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் ஷேப். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா B7000 க்ளூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேப் விட்டு இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இதோட ஃபைனல் லுக்.